உங்க எல்லாத்துக்கும் விண்வெளி வீரர்களை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்களால மறைக்கப்பட்ட ஸ்பேஸ் பத்தின உண்மைகள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி அவங்களால மறைக்கப்பட்ட பல உண்மைகளை சொல்லதான் நான் வந்திருக்கேன். நம்பர் 1 சீக்ரெட். 1969 அப்பல்லோன்ற ஸ்பேஸ் விண்கலம் முதல் முறையா நிலவுக்கு போன போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஒலி வந்திருக்கு. அது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண ரேடியோ ஒலி இல்லை. அது ஏதோ ஓம் என்ற ஒலி போன்றிருந்ததாகவும் அது இன்று வரை ஒலிக்கிறது என்றும் சொல்கிறார்கள் விண்வெளிக்கு சென்று வந்தவர்கள். ஆனால் நாசா இதனை பற்றி இன்று வரை சொல்லாமலே மௌனம் காத்து வருகின்றது. முதல் விண்வெளி வீரர் யூரி காகரின் விண்வெளியில் ஒளி உருவங்களை பார்த்ததாக ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அவர்கள் மனிதர்களைப் போல மின்சாரத்தில் உருவம் கொண்டவர்கள் போல் இருந்தார்களாம். இதை பற்றியும் நாசா எந்த ஒரு அறிக்கையும் விடவில்லை. 3வது சீக்ரெட். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல் ஒரு விண்வெளி வீரர் பார்க்கும்போது விண்வெளியில் நகரும் உருவம் ஒன்றை பார்த்ததாகவும் அது விண்கள் போன்றும் இல்லை, செயற்கை கோலும் மாதிரி தெரியவில்லையாம். ஏதோ ஒன்று அவர்களை கவனித்தது போன்றிருந்ததாம். 4வது சீக்ரெட். ஒரு முறை நீல் ஆம்ஸ்ட்ராங் ஒரு பேட்டியில் நான் முதல் முறையாக நிலவில் கால் வைக்கவில்லை என்றும் அங்கு நிறைய பேரின் கால் தடங்களை பார்த்ததாகவும் சொல்லி ஆச்சரியப்படுத்தினார். 5வது சீக்ரெட். அப்பல்லோ 11 நிலவுக்கு சென்றபோது விண்வெளி வீரர்கள் தங்களது விண்கலத்தை யாரோ பின்தொடர்வது போல் இருப்பதாக லைவ் ரேடியோவில் தெரிவித்தனர். ஆனால் அதனை நாசா மறைமுகமாக தடை செய்தது. இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே.